எத்தனையோ விலங்குகள் காட்டுல இருந்தாலும் ஒரு விலங்கு தான் அந்த காட்டுக்கே ராஜாவா திகழும். அந்த ஒரு விலங்கு அந்த காட்டுல எந்த ஒரு விலங்கும் சவால் விட முடியாத ஒண்ணா இருக்கும். அப்படி ஆப்பிரிக்கா காடுகள்ல சிங்கம் தான் ராஜா, பல ஆசிய காடுகள்ல புலி தான் ராஜா, அமேசான் காடுகள்ல ஜாகுவார் தான் ராஜா. ரொம்பவே வித்தியாசமான விலங்குகள் வாழ்ற மடகாஸ்கர் காட்டுக்கு எது ராஜான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பழமையான மடகாஸ்கர் காடுல மரத்துக்கு மரம் தாவக்கூடிய லெமூர்கள், கண்ணிமைக்கும் நேரத்துல நிறத்தை மாத்தக்கூடிய பச்சோந்திகள், இப்படி உலகில வேறு எங்கேயுமே காண முடியாத பல அரிய விலங்குகள் வாழக்கூடிய ஒரு இடம்தான் மடகாஸ்கர். இந்த காட்டுல ஒரு வேட்டைக்கார விலங்கு அங்க வாழ்ற எல்லா விலங்குகளுக்கும் சிம்ம சொப்பனமா திகழுது. அதிகம் கேள்விப்படாத இந்த விலங்கு ஒரு பூனையையும் நாயையும் சேர்த்து செஞ்ச மாதிரி ஒரு வித்தியாசமான தோற்றத்துல இருக்கும். இன்னைக்கு வனமும் வானமும்ல நாம ஃபோசாவை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இந்த வித்தியாசமான விலங்கை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம். மடகாஸ்கர் கிட்டத்தட்ட 90 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்க கண்டத்துல இருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு தீவு. இத ஒரு தனி உலகம்னே சொல்லலாம். இங்க இருக்கிற 90% உயிரினங்கள் பூமியில வேற எங்கேயுமே இல்லைங்கிறது தான் சுவாரஸ்யமான ஒண்ணு. நடனமாடுறது போல காட்சியளிக்கிற சிஃபாக்கா லெமூர்கள் தொடங்கி உலகின் மிகச்சிறிய பச்சோந்தி வர பல வித்தியாசமான உயிரினங்கள் இங்க வாழுது. உலகத்துல வாழ்ற 50% பச்சோந்திகள் இந்த தீவுல தாங்க இருக்கு. இங்க கிட்டத்தட்ட 97 விதமான பச்சோந்திகள் இருக்கு. நம்ம நக அளவு மட்டுமே இருக்கிற சின்ன பச்சோந்தி முதல் 2.25 அடி நீளம் வளரக்கூடிய பார்சன்ஸ் பச்சோந்தி வர மடகாஸ்கர்ல தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 1000 வருடங்களையும் தாண்டி வாழக்கூடிய பௌபாப் மரங்கள் வாழ்ற இந்த தீவு பரிணாம வளர்ச்சியில இயற்கையோட மகத்தான பரிசோதனை கூடமாவே இருக்கு. ஆனா எந்த ஒரு காட்டுக்கும் சமநிலையை பராமரிக்கிறது ரொம்பவே அவசியம். சுற்றுச்சூழல் சமநிலைக்கு வேட்டையாடுற விலங்கு தான் முக்கியமான ஒண்ணு. அப்படி மடகாஸ்கர் காட்டோட சமநிலையை நிலைநாட்டி அந்த காட்டுக்கே ராஜாவா இருக்கிறது இந்த ஃபோசா தாங்க. ஒரு காலத்துல உண்மையிலேயே இது என்ன விலங்குன்னு தீர்மானிக்கிறதுக்கு விஞ்ஞானிகள் ரொம்பவே சிரமப்பட வேண்டியது இருந்தது. முதல் பார்வையில ஃபோசா பூனை குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு விலங்குன்னு தோணும். இது ஒரு மெல்லிய பூமா போன்ற உடலையும் ஒரு லெமூரோட வாலையும் ஒரு கீரிப்பிள்ளையோட முகத்தையும் கொண்ட விசித்திரமான விலங்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா